ஹலோ, வர 14ஆம் தேதி புதன்கிழமை 2026 போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம எல்லாருமே போலி வடை பாயசம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. நான் ஆல்ரெடி பருப்பு போலி தேங்காய் போலி இந்த பருப்பு வடையிலேயே 3-4 தினசு பண்ணி போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர். அந்த லிங்க் எல்லாம் கீழே கொடுப்பா, அதை தேவைப்படுறவா பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் நான் வந்து சர்க்கரை இடற போலி பண்ணி காட்டலான் இருக்கேன். அப்புறம் அதுலயே காரப்போலியும் பண்ணி காட்டலான் இருக்கேன். இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. மைதா மாவு பாருங்க, சர்க்கரை போலிக்கும் கார போலிக்கும் சேர்த்து தான் நான் மாவு ஒன்னா பிசைய போறேன். ரெண்டுமே இட்டு தான் காமிக்க போறேன் நான் உங்களுக்கு. இந்த மெஷர்மெண்ட் கப்பால 4 கப் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரை போலிக்கு கடலை பருப்பு அந்த கப்பால 1 போட்டா போதும். 2 மாவு 1 கடலைப்பருப்பு சர்க்கரை, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சர்க்கரையே போதும், கரெக்டா இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவா நமக்கு ஸ்வீட் வேணும்னா 1.25 போட்டுக்கலாம். நாங்க இன்னைக்கு 1.25 தான் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை உப்பு, நல்லெண்ணெய், ஜலம், ஏலக்காய் பொடி, அப்புறம் அதை வாட்டி எடுக்கிறதுக்கு நெய்யும் ரிஃபைண்ட் ஆயிலும், மாவு பிசையறதுக்கு நல்லெண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். இதுல மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா 4 கப்போ இல்லையோ. நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஒன்னா கலந்துப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் கப்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அந்த எந்த இதுல அளக்குறமோ மாவை அதுல ஜலத்தை எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைவோம். இதை ஒரு கப்பு ஃபுல்லா விட்டேன், மறுபடியும் ஒரு 1/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா பார்த்து மாவு எவ்வளவு பிசைறோ அந்த திட்டத்துக்கு உள்ள உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காக காட்டுறேன் நான். நம்ம கையில தட்டுற போலி அளவுக்கு ஜலத்தை விட வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் லூஸா இருந்தா போதும், ரொம்ப லூஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இடணும் இல்லையோ. பத்தியால கிட்டத்தட்ட 1.25 கரெக்டா 1.25 பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜலம் இந்த பதம் இருந்தா போதும். இந்த பாருங்க, இப்படி இருக்கட்டும் மாவு. இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் இது கொஞ்சம் விட்டா தான் நன்னா வரும். அப்புறம் போலி மாவும் நன்னா ஊறணும். ஊற தான் நன்னா இழுப்புக்கு வரும். நல்லா சாஃப்டா வருதா, கையெல்லாம் ஒட்டாம பாத்திரத்துல ஒட்டாம நீட்டா வந்துடுது பாருங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், ரொம்ப அந்த அளவுக்கு விட வேண்டாம், மேலே சும்மா அப்படியே நம்ம விட்டு அப்படியே மூடி வச்சுடலாம். இந்த அளவு எண்ணெயை விட்டு பிசைஞ்சாச்சு. இது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஊறணும். நான் இப்போ ஒரு 3 மணிக்கு இப்போ பிசைஞ்சு வச்சிருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்கு மேலதான் பண்ண போறது நான். அந்த போலி மாவு ரெடி, இதை மூடி வச்சுடலாம். இப்போ இந்த கடலை பருப்பை நல்லா கலைஞ்சுன்னு வந்துட்டேன். 1 கப்பு போட்டோம் இல்லையா, இதுக்கு பாருங்க ஒரு 2.25 ஜலம் விட்டுருக்கேன். இதை வந்து இப்போ தனியாக தான் நான் வேக விட போறேன். நீங்க குக்கர்ல வேக விடணும்னா விட்டுக்கோங்க. நான் என்னோட இந்த மெத்தடுக்கு தனியாக வேக விட்டாதான் சரிப்படும். சும்மா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடுறேன், அவ்வளோதான். இப்போ இது நன்னா வெந்ததுக்கு அப்புறம் நான் இதை வந்து மாவா அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் சிம்பிளே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். இந்த மாதிரி பாருங்க, குழைச்சலாம் ஆகக்கூடாது, ஆனா இந்த மாதிரி வெந்த பதம் இருக்கணும். இப்போ அடுப்பை அணைச்சுடுறேன். அணைச்சுட்டு இப்போ நான் இதை வடிச்சிட போறேன். இந்த வடிச்ச தண்ணியை நம்ம ரசத்துல விட்டுக்கலாம், நன்னா இருக்கும். இது பாருங்க, இதை வடிச்சுன்னு வந்துட்டேன். இந்த வடிச்சதை நன்னா இந்த மாதிரி ஒரு தம்பாளத்துல போட்டு நன்னா ஆற வைக்கணும். இது பாருங்க, இதுல ஜலமே இல்லையா, இது நன்னா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஜலமே இல்லை, நன்னா ஆறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதை இந்த ஜார்ல போட்டு அப்படியே பருப்பு சிலிக்கு நம்ம பண்ற மாதிரி உதிரா வரும் பாருங்க, அது மாதிரி அரைச்சுன்னு வந்துடணும். இதை விப்பர் மோட்ல போடணும். இப்போ இதை பாருங்க, விப்பர் மோட்லயே போட்டு நைஸா எப்படி உதிரா வந்துருப்பாருங்க, புட்டு மாதிரி வந்திருக்கா. ஜலமே விடக்கூடாது. ஒரு ட்ரிப்பு பண்ணிட்டு இந்த சைட்ல எல்லாம் பருப்பு இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் விப்பர் மோட்லயே மெதுவா போட்டு எடுத்தெல்லாம் இந்த மாதிரி உதிரா கிடைக்கும். இதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த வானலியில இதை போட்டு விடுறேன். பருப்பு இருந்தா இடும்போது அது ஓட்டை விழுந்துரும் அந்த இடத்துல, அதுக்கு தான். இது பாருங்க, அடுத்த செட்டு அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சர்க்கரையும் ஒரு ஓட்டின்னு வர போறேன். ஈஸியா சீக்கிரம் மெல்ட் ஆகும்ல, அதுக்காக. அப்படியே கூட போடலாம், நான் சும்மா அதை அரைச்சுன்னு வந்து போட்டுடலாம். ஈஸியா டைம் சேவ் ஆகும் நமக்கு. இப்போ அதையும் அதில் போட்டுடலாம். இப்போ இதில் இந்த ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். நல்லா 1 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போதான் நான் அடுப்பே பற்ற வைக்க போறேன். இப்போ இதில் இந்த மிக்சியை சும்மா சுட்டு ஜலம் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதுல இருந்த சர்க்கரை எல்லாம் விட்டுன்னு இருக்குல்ல. நான் அடுப்பை சின்னதாக தான் வச்சுட்டு இருக்கேன்.
சர்க்கரையை அப்படியே போடலாம். ஃபர்ஸ்ட் அதை போட்டு சொட்டு ஜலம் விடணும். அப்புறம் அது நல்லா மெல்ட் ஆகணும். கரைஞ்ச அப்புறம் இதுக்கு போடுவோம் இல்லையா? இப்படி பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். அதான் இப்போ பார்த்தீங்களா, இது கரெக்டாக இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆறுனா உருட்டை வரும். இது நல்லா இதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். வாசனையாக இருக்கும். இப்போதை அடுப்பை அணைச்சுட்றேன். இது ஆறட்டும். ஆறின உடனே நம்ம அந்த போலி பண்ணலாம். இப்போது இந்த பூரணத்தை பாருங்க. இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுட்டேன். ஒரு 16 பூரணம் வந்திருக்கு அதுக்கு, அந்த 1 கப்புக்கு உங்களுக்கு. அடுத்து இப்போ நான் இட்டு காட்ட போறேன். இப்போ இதை தொட்டுக்கிறதுக்கு என்ன மாவுனா, நாங்கள் தேவையான பொருட்கள்ல சொல்ல மறந்தேன். அரிசி மாவு தான் இதை இடைச்சா நன்னா ஒரு மைதா மாவை தொட்டுக்காதீங்க. ஆற்றுல இருக்கும் இல்லையா அரிசி மாவு, அதை தொட்டு விடலாம். அப்புறம் எண்ணெயும் நெய்யுமா அதை கலந்து வச்சுட்டு இருக்கேன் பாருங்க, அதை வாட்டுறதுக்கு. சுட்டு கையில தொட்டுண்டு இப்படி பரத்திக்கோங்க. இதை எடுத்து இது மேல அப்படியே மூட வேண்டியது. எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் எடுத்துடலாம், நிறைய வேண்டாம். இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அப்புறம் நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. உருட்டின்ட்டு அரிசி மாவை தொட்டுண்டு இட வேண்டியது தான். இதை மெதுவாக இடணும். ரொம்ப அழுத்தினா அந்த ஃபில்லிங்லாம் வெளில வரும். எந்த பக்கம் தடிமனாக இருக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வாட்டி எடுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது தான். இதை வாட்டுறேன். கல் காஞ்ச உடனே கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அவ்வளோதான். அடுத்த போலி போடுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. நம்ம 2 நாள் கூட இதை வச்சுட்டு சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. இது சர்க்கரையை போட்டு இந்த பூர்ணத்தை பண்ணதால இந்த மாதிரி இடம் வருது. வெல்லம் இந்த அளவுக்கு மெலிசா உங்களுக்கு இடம் வராது. பிதிக்குன்னு வெள்ளம் வந்துடும் பூரணம். நான் சர்க்கரை போலி பண்ணி காமிச்சதில்லை. சரி, அதான் அந்த ட்ரிப் இதை பண்ணி காமிக்கலான்னு காட்டுறேன். இதே மாதிரியே எல்லா போலியும் பண்ணலாம். அடுத்தாப்புல இப்போ இந்த கார போலி பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 350 கிராம் திட்டத்துக்கு உருளைக்கிழங்க மட்டை உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு தோலை உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு நன்னா ஒரு வரக்கடை இருக்கும். நன்னா இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகா, அப்புறம் தழையா எடுத்துக்கோங்க. ரொம்ப அந்த அடி தண்டெல்லாம் போடாதீங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் காரப்பொடி. இதுலேயே உருளைக்கிழங்குலேயே நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருப்போம். அதுக்கு மேல் உப்புக்கு சும்மா ஒரு 2-3 சிட்டிக்கை போடுவேன், அவ்வளோதான். அப்புறம் பெருங்காயம். இதை தான் போட்டு நான் இன்னைக்கு பண்ண போறேன். நான் இன்னைக்கு இதுல வெங்காயம், அப்புறம் பூண்டு, சோம்பு இல்ல மசாலா பொடி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு எது தேவையோ, கரம் மசாலா பிடிக்கிறவா வேற எதுவுமே போட வேண்டாம். இதோட கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல நாங்க சோம்பு பட்டெல்லாம் போடுறோம்னா அதெல்லாம் நல்லா பொடி பண்ணி போடணும். இல்லாட்டா இடும்போது வெளியில எல்லாம் பிஞ்சுட்டு வரும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன்னா போதும். இது அரைக்கணும் இல்லையா, அப்போ ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம் வேணுங்கிறவா. முதல்ல இந்த உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதை மிக்சியில எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரொம்ப இதுவாயிடும், குன்னி போயிடும். அதே சமயம் கூழா இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஸ்மாஷராலேயே இது பண்ணிக்கோங்க. இல்லை மத்தாலேயோ எப்படி பண்ணுவேலோ, கரண்டியால பண்ணுவேலோ, அதான் நல்லா வேக விட்டணும். அதுக்கு தான் வேக விட்டுட்டு கொஞ்சம் சூடு இருக்கும் போதே பண்ணோம்னா ஈஸியா உங்களுக்கு மசிஞ்சிடும். ஒரு இது கூட இருக்கக்கூடாது, கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா இப்படி பண்ணிட்டே இருக்கும். சரி, ஈஸியா அந்த சூட்ல இருக்கிறதால ஜம்முன்னு அப்படியே மசிஞ்சுடுறது. இதெல்லாம் இப்போ நல்லா மசிச்சுட்டேன். இதில் ஒரு கட்டி கூட இல்லை. இப்போ இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சுன்னு வந்துடுறேன். இதெல்லாம் விடாம எல்லாம் போட்டேன். இதுலேயே பெருங்காயம், உப்பு, இந்த சாமானும் போட்டாச்சு. இதை பாருங்க, இப்படி அரைச்சேன்னா இதில் கொஞ்சோண்டு நான் மாங்காய் பொடி கொஞ்சோண்டு போடுறேன். புளிப்புக்காக நல்லா இருக்கும். தேவைப்படுறா போடுவோம், இல்லை வேண்டாம்னா விட்டுருங்க. நான் கொஞ்சோண்டு போடுறேன். அடுத்து கொஞ்சோண்டு காரப்பொடி, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுதுல ஏதாவது இந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துருவோம். ஏன்னா இடும்போது அதெல்லாம் தட்டுப்படும். இஞ்சி பீஸு எது இருந்தாலும் எடுத்துருவோம். இதோட கலந்துடலாம் இப்போ.
நல்லா சேர்ந்த மாதிரி கலந்துடலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக அப்படி உருட்டி வச்சுடலாம். அது எல்லாத்தையும் உருட்டிட்டு இடச்சை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி தான் இது பாருங்க, எண்ணெயை தொட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா நமக்கு இடம் வரும். கொஞ்சம் முதல்ல இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மாவு கூட உங்களுக்கு ஒட்டினா அது பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயை தொட்டுண்டு எடுத்தேன்னா அதை உள்ள நல்லா வச்சுடலாம். ஒட்டிக்காம நம்ம கையில ஒட்டாம வரும். நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து மூணும் 2 போலியுமே இப்படிதான். இந்த கேப்பே இருக்கக்கூடாது, நல்லா கவர் ஆகணும் ஃபுல்லா பண்ணிக்கோங்க. இப்போ போன போலியும் அந்த ஸ்வீட் போலியும் சரி, காரம் போலியும் சரி, சம்டைம்ஸ் இதுல ஒட்டிக்கும், அதாவது அந்த பூரணம் ஒட்டிண்டா அடுத்தடுத்து இடுறதும் அந்த மாதிரி ஒட்டிண்டு வரும். அதனால கவனிங்கோ. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, ஏதாவது ஒட்டின்னு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதுவும் அதுல ஒட்டிக்குமோ இல்லையோ, அடுத்த விடுற போலிலையும் ஒட்டிக்கும். ஒவ்வொரு போலி இட்ட உடனே சும்மா கையால் இப்படியே தொடச்சுக்கோங்களேன். அப்படி தொடச்சுட்டு இப்படி தொடச்சுட்டு அதுல இருக்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் இட்டோம்னா நல்லா வரும், ஒட்டிக்காம வரும். அதுதான். அதே மாதிரி அரிசி மாவு தான் இதுக்கு நல்லது இடுறதுக்கு. மற்றபடி நீங்க வேற ஏதாவது அந்த மைதா மாவோ கோதுமாவோ வச்சாலும்னா சரிப்படாது. அதுவும் நல்லா அரிசி மாவு தொட்டுக்கோங்க. அப்படி எடுத்து எடுத்து இட முடியலன்னா கூட இது பாருங்க, இதையே நகத்தின் கூட இடலாம். இப்படியே ரவுண்டா அப்படியே நகத்தின்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே இட வேண்டியதுதான். தடிமன் இல்லாம பார்த்துட்டு மாவு வெளில வராம, அந்த பூரணம் வெளில வராம பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், போதும். ரொம்ப மெலிசாயிட வேண்டாம் இதை ஒட்டிக்கிறதுக்கு. இதை வாட்டி காட்டுறேன் பாருங்க. கல்லு காய்ச்சதும் நம்ம இட்ட போலியை போடுவோம். அதே மாதிரிதான் இதுக்கும் சொட்டு நெய்யும் எண்ணெயும் கலந்து, அதே தான் எண்ணெய் நெய் தான். என்ன மாவு வேக எடுக்கும், அவ்வளோதான். திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டா உங்களுக்கு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும் இல்லையா. இப்போ இந்த காரப்போலி மேலே அடையார் ஆனந்த பொருளை தர மாதிரி தோசை மல்லம் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது மேலே அப்படியே தூவிடுங்க. பிடிக்கிறவா அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சொட்டு இந்த சூட்லேயே இந்த நெய்யை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஆயிடும். அவ்வளோதான், ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே எல்லா போலியும் பண்ண வேண்டியதுதான். இந்த இடற போலியை கொஞ்சம் பொறுமையாக தான் இடணும். அவசர அவசரமாக இட்டா பேட்ச் விழும். சப்போஸ் இதில் பேட்ச் விழுந்தா அந்த அரிசி மாவை அந்த பேட்ச் விழுற இடத்துல நல்லா அப்படியே தடவி விட்டுருங்க. வெறுமனே உதிரி அரிசி மாவை அப்படியே தடவி விட்டுட்டாக்க அது நல்லா இருக்கும். வாட்டி எடுக்கும் போது அந்த ஓட்டெல்லாம் தெரியாது. இந்த சக்கரை போலி மேல பால் பாயசம் இல்லைன்னா வெறும் பால் இல்லைன்னா இந்த பாதாம் பால், இந்த பாதாம் மிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கலந்து அது மேல கூட ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காரப்போலி சப்போஸ் நான் அப்படியே போட்டு பசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இல்லையா, சம்டைம்ஸ் உங்களுக்கு லூஸா இருந்தாக்கா நீங்க இழுப்புச்சட்டியில போட்டு வெறுமனை சிம்மில் வச்சு ஒரு பரட்டிக்கோங்க. அது அப்ப இறுகிடும் இல்லையா, அந்த வாட்டர் இருந்தா கூட உங்களுக்கு நல்லா இறுகிடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபில்லிங்கை வச்சு இதை தட்டணும். எல்லாரும் இந்த போகிக்கு இந்த ஸ்வீட் போலி காரப்போலி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு வீடியோல சக்கரை பொங்கல், எல்லா காயும் போட்டு குழம்பு, அப்புறம் கருப்பு உளுந்துல எப்படி வடை பண்றது, அந்த தோலை நீக்கிட்டு ரொம்ப சூப்பரா வரும் அந்த வடை, அது பண்ணி காட்டலான் இருக்கேன். எல்லாரும் அதையும் பாருங்க. கண்டினியூஸா ஒரு 3 வீடியோ போடலான் இருக்கோம். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.